Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டோட MBBS admissions 2026க்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்? ஸோ 92.5க்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்ஸ் பியூர் ஆஃப் கால்குலேஷன்ஸ் ரேங்க் மேட்ரிக்ஸை வச்சு ஆக்சுவலாக வந்து அது இல்லாமல் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதில் வேறு எந்த கிளைமும் வேண்டாம். ஸோ இது பியூர் கால்குலேஷன்ஸு. ஐ வில் டெல் யூ தட் ஆக்சுவலாக எக்ஸாக்ட் கால்குலேஷன் என்ன வந்திருக்கோ அந்த கால்குலேஷன் சொல்கிறேன். ஓகே, இப்போது டோட்டலாக நமக்கு வந்து அதாவது 15% ஆல் இண்டியா கோட்டா, தென் 7.5% சீட்டு, இஎஸ்ஐ, ஐஆர்டி வார்டு, ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா ஆக்சுவலாக 92.5%க்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த கட் ஆஃப் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகேவா? சரி, கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்டு 4128 சீட் இருக்குது. இன்றைக்கி வந்து ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது 5200 சீட் சொன்னாங்க, ப்ளஸ் ஒரு 149 சீட் வந்து இஎஸ்ஐயில் சொன்னாங்க. இந்த இடத்துல எதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15% ஆல் இண்டியா கோட்டா மைனஸ் பண்ணணும். அந்த மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வர்றதில் ஒரு 7.5% வந்து நம்ம இங்கே ஸ்டேட் கோட்டா 7.5% மைனஸ் பண்ணணும். தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் அதை மைனஸ் பண்ணலை, இந்த இஎஸ்ஐ ப்ளஸ் ஐஆர்டி வார்டு, நம்ம இந்த ஈரோடு மெடிக்கல் காலேஜில் இருக்க ஐஆர்டி வார்டு அதை ரிமூவ் பண்ணிடணும், இதில் வராது. தென் இஎஸ்ஐக்கு கொடுக்குற சீட்டு, ஏன்னா இஎஸ்ஐக்கு 2 காலேஜிலிருந்தும் சம் சீட்ஸ் கொடுப்பாங்க. ஜென்ரலாக கால்குலேட் பண்ணும்போது 4200 வர்ற மாதிரி இருக்கும். பட் உண்மையான சீட் வந்து பார்த்திங்கன்னா 4128. ஈவன் லாஸ்ட் இயர் சீட் மேட்ரிக்ஸில் கூட நீங்கள் போய் தெளிவாக பார்த்துருக்கலாம். லாஸ்ட் இயர் சீட் மேட்ரிக்ஸு நமக்கு ஆக்சுவலாக வந்து இஎஸ்ஐயில் வந்து வெறும் 91 சீட்டு தான் நமக்கு கிடச்சிருந்தது. இந்த இயர் வந்து ஒரு 150 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அந்த 150 சீட்டில் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 116 சீட் ஆட் ஆகுது. அப்போது 4128 சீட் வந்து ஸோ நமக்கு இருக்கிற சீட்ஸ். இதை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். எப்படி? ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதாவது பர்சன்டேஜ் வைஸாக ரிசர்வேஷன். ஓப்பன் கேட்டகரினா 31%, பிசினா 26.5, பிசிஎம் 3.5, எம்பிசி 20, எஸ்சி வந்து 15%, எஸ்சிஏ 3%, எஸ் 1%. அப்போ இந்த 4128 இப்படி பிரித்தோம்னா ஓசிக்கு 1280. ஓசி மீன்ஸ் என்னென்னா ஓப்பன் கேட்டகரியில் யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பிசிக்கு 1094, பிசிஎம்க்கு 144, எம்பிசிக்கு 20%க்கு 825, எஸ்சிக்கு 15%னா 619, எஸ்சிஏக்கு 3%னா 124, எஸ்டிக்கு 1%னா 41. அப்போ இந்த சீட்டு தான் அலாட் ஆக போகுது. இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அனாலிசிஸில் பேஸ்ட் ஆன் த ரேங்க் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1280 சீட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1280 சீட்டில் எவ்வளோ பேர் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ எம்பிசி எடுத்திருக்காங்க, எவ்வளோ எஸ்சி எஸ்டி எடுத்திருக்காங்கிறத இம்பார்ட்டன்ட். அப்போ அதை பார்க்கும்போது 1280ங்கிறது உங்களுக்கு 580. தட் மீன்ஸ் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் உங்களோட கட் ஆஃப் வந்து 580. ஓகே, அதில் 1280 சீட்டில் 580க்கு மேலே பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 794 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. 794 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது பிசிஎம்ஸ். அப்போனா நம்ம இந்த 26.5% சொன்னோம் இல்லையா முன்னாடி, பிசிக்கு வந்து 1094 இருந்தது இல்லையா. இப்போ இந்த 1094ம் இந்த 794 ஆட் ஆனால் பிசிக்கு மொத்தமாக 1888 சீட் கிடைக்கும். அப்போ உங்கள் கேட்டகரி ரேங்க் வந்து 1888 இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அந்த கட் ஆஃப் வந்து 537 வருது. ஓகேவா? இது வந்து பியூர் கால்குலேஷன். சிலர் வந்து 534, 533 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து இந்த இடத்துல என்னோடய கால்குலேஷன்ஸில் 537 மார்க் வந்திருக்கு. அதே மாதிரி பிசிஎம் பொறுத்த வரலையும் பிசிஎம் வந்து 144 சீட் அலாட்டட் சீட். அவங்க வந்து இந்த 1280 சீட்டில் 58 சீட் எடுத்திருந்தாங்க. அப்போ 202 சீட் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த 202 பிசிஎம்மோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 523 கட் ஆஃபு பிசிஎம்முக்கு. அதே மாதிரி எம்பிசி பொறுத்த வரலையும் 825 சீட் அலாட்டட் சீட், கேட்டகரி அலாட்டட். ஆனால் அந்த 1280ல் ஒரு 274 மாணவர்கள் போய் ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுத்திருக்காங்க. அப்போ 1099 சீட் வந்து கிடைக்கிது. 1099 சீட். அப்போ கம்யூனிட்டி ரேங்க் 1099 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர்ற கட் ஆஃப் வந்து 527. அப்போ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா
537 கட் ஆஃப், பிசிஎம்க்கு 523 கட் ஆஃப், எம்பிசிக்கு 527 கட் ஆஃப். அதே மாதிரி எஸ்சியில் அலாட் ஆனது 619, அவங்க போய் ஓப்பன் கேட்டகரியில் எடுத்து 44, 663. ஸோ 663 ரேங்க்னா 477 கட் ஆஃப் வருது. அதே மாதிரி எஸ்சிஏக்கு அலாட் ஆனது 124, அவங்க போய் எடுக்கிறது 5, 129, 439 கட் ஆஃப் வருது. தென் எஸ்டிக்கு 1% இருக்கிறனால 41 சீட்டு ப்ளஸ் அதில் ஒரு 2 சீட்டு ஆட் ஆச்சுன்னா 43 ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். அப்போ 443 வந்து கட் ஆஃப். அப்போ ஓசிக்கு 580, பிசிக்கு 537, தென் பிசிஎம்க்கு 523, தென் எம்பிசிக்கு வந்து 527, தென் எஸ்சிக்கு வந்து 477, எஸ்சிக்கு 439, எஸ்டிக்கு வந்து 443 மார்க். இதுதான் வர்ற கட் ஆஃப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதை விட ஒரு 2-3 மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படின்னா ஹையர் மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் வேறு கோட்டா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதிலேருந்து ஒரு 2-3 மார்க்ஸ் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அகேன் சொல்லிடுறோம்ப்பா, இது பியூர்லி வந்து கால்குலேஷன் பேஸ்டு. அதாவது ஏதாவது சீட் வந்து தென் நம்ம கால்குலேட் பண்ணதில் இந்த 4128 விட ஏதாவது சீட்ஸ் கொஞ்சம் ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கட் ஆஃபில் கொஞ்சம் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 3 to 4 மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் ஒரு எக்ஸ்பெக்டட் அப்ராக்சிமேட் கட் ஆஃப். ஓகேவா? இந்த கட் ஆஃப் மேலே எடுத்திருக்க அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே மாதிரி கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க. தென் we can வெயிட். நம்ம ஆல் இண்டியா கோட்டா முடியுது, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ பேர் ஆல் இண்டியா கோட்டாங்க எடுக்கிறாங்க பொறுத்து நம்ம வெயிட் பண்ணலாம். எந்த பேனிக் ஆக வேண்டாம். இது ஒரு கால்குலேஷன், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்கேன்ப்பா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.